ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அறிவு இருக்கா உங்களுக்கு? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிருக்கீங்க? இவ்வளவு மாத்திரை போட்டீங்கன்னா மொத்தமா தூங்க வேண்டியதுதான். உங்க பொண்ணு நீங்களே கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ டாக்டர், அது வேற பிரச்சனை டாக்டர். அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல டாக்டர். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது கிரிமினல் கேஸுங்க. இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர், இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பாலாஜி என் ஃப்ரெண்டு தான். நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். உங்களுக்கு அவனை ஃபோன் பண்ணி பேச சொல்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். டைம் இல்ல டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க ப்ளீஸ். என் குழந்தைக்கு மட்டும் எதே ஆயிடக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்திட்டு ப்ளீஸ் டாக்டர். அவன் தான் என் உலகமே. அவன் திரும்ப வேணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலங்க. டாக்டர், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களா? இன்னும் இல்ல மேடம், இனிமே தான் போடணும். குழந்தை குடிக்கிற பால்ல ஏன் அவ்வளவு மாத்திரை போட்டீங்க? நம்ம குழந்தை அழிக்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணீங்க? அவன் என் குழந்தை போல அவளை நானே கொள்ளுடாமா. அவன் உயிர் என் அம்மாவா. அவளை போய் நான் எப்படிப்பா? ஏன் பால்ல மாத்திரையை கலந்தீங்க? அந்த மாதிரி கலந்தது பாப்பாவுக்காக இல்லம்மா, எனக்காகம்மா. நான் சாகிறதுக்காக வச்சுட்ட பால் மாறு. மன்னிச்சிருப்பா. என்னங்க சொல்றீங்க? தற்கொலை பண்ணிட்டு சாவணும் தாமடா எல்லாம் செஞ்சேன். உங்களுக்கு என்னங்க கிறுக்காங்க பிடிச்சிருக்கு? நீங்க எதுக்குங்க சாகணும்? உங்க கால் சரியாயிடுச்சு, நீங்க பழைய வேலைக்கு போயிட்டீங்க. அதான் எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு. தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு உங்களுக்கு வேற என்னங்க கஷ்டம் இருக்கு? இன்னும் ரஞ்சிதா என்ன மன்னிக்கலையேப்பா. நான் மாறிட்டேன்றது அவ இன்னும் நம்பலையேம்மா. அவ இன்னும் என்ன பழைய அயோக்கியமா பாத்துட்டு இருக்கா. அவ உங்களை நம்பலன்னா என்னங்க? அதுக்கு போய் சாகணும்னு முடிவெடுப்பீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? வா, நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு அது மட்டும் காரணம் இல்லம்மா. அவ என்ன வெறுத்து ஒதுக்குறாளேன்ட்டு ஏற்கனவே மனசு நொந்து போயிருந்தேன். இன்னைக்கு திடீர்னு போன் பண்ணி என்ன ரொம்ப கேவலமா பேசுறாமா. ஐயோ, அதெல்லாம் இப்ப நினைச்சாலுமே நாக்க பிடிக்கிட்டு சாவலாம் போல இருக்குமா. அவ அப்படி என்னங்க பேசினா? அருண் இப்பெல்லாம் தினமும் குடிச்சு வரான் போல இருக்குமா. அதுக்கு நான் தான் காரணமாமா. நான் தான் தினமும் அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து அவனை கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கையை அழிக்கணும்ன்ற முடிவோடு தான் அலைஞ்சிட்டு இருக்கேனாமா. ஐயோ ஐயோமா, அவ வார்த்தையெல்லாம் நீ கேட்கல, அப்படியே நெருப்பள்ளி கொட்ட மாதிரி என்னென்னமோ பேசிட்டாமா. அந்த வார்த்தையெல்லாம் சத்தியமா என்னால தாங்கவே முடியலமா. அவ வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அருணோட சேர்ந்து வாழணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எந்த தப்புமே பண்ணாத என் மேல ஏன் அப்படி சேர்த்த வாரி இறக்கிறான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. நான் என்ன செஞ்சு அவளை நம்ப வைக்க முடியலனா எதுக்காக எனக்கு இந்த வாழ்க்கைன்னு என் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சுமா.